வணக்கம் அன்பான ரிஷப ராசி நேயர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் மிகவும் அற்புதத்தை கொடுக்க இருக்கின்ற ஒரு மாதமாக ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2025 வியாழக்கிழமையில் மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களில் வியாழக்கிழமை உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலே அற்புதமாக லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசிநாதனும் இந்த மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திலே இருக்கிறங்கள் தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ராசி பகவானும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் 2ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்க இருக்கின்றது. அந்த வகையிலேயே உங்களுக்கு உங்களுடைய ஆசை அபிலாசைகளில் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர் 9-10 கூடையவர் 11ஆம் இடத்திலே வக்ரகதி அடைகிறார். 2-5 கூடையவர் 3ஆம் இடத்திலிருந்து வக்ரகதி அடைகின்றது. இந்த ஆடி மாதங்களிலே இருக்கின்றது. கண்டிப்பாக நல்ல பலன்களிலே வக்ரகதியிலே 3ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 9-10 கூடையவர் வக்ரகதியிலே இருந்து 11ஆம் இடத்திலே இருக்கின்றதும் நல்ல பலன்களை கொடுக்கின்ற வகையிலே இங்கே 11ஆம் இடத்திலே எந்த கிரகமாக இருந்தாலும் நல்ல பலன்களை செய்கின்ற வகையிலே 3 கூடையவர் 3ஆம் இடத்துக்கு திரிகோணத்திலே 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமைய பெற்று சனி பகவானும் இங்கிற வக்ரகதியிலே அமைய பெற்று நல்லதொரு மாற்றத்தை தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்கள் ஆசை அபிலாசைகளில் உயர்வுகளின் பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றத்தை கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அற்புதமான உங்களுடைய இந்த மாதத்தில் முற்பகுதியில் 1ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 11ஆம் தேதி 10ஆம் தேதி வரையில் சுக்கிர பகவான் ராசிநாதனே இருக்க பெறுகின்றார். அதற்கு பிறகு 11ஆம் தேதி நல்ல பலன்களை கொடுக்கின்ற வகையிலேயே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. இந்த ஆடி மாதங்களில் ஆடி அமாவாசை 8ஆம் தேதி நடைபெறுகின்றது. ஆடி 18 என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த மாதங்களில் ஆடி 18 என்பது புதிதாக கல்யாணம் பண்ணிய நேர்கள் மாங்கல்ய சாணத்தை பிரித்து மற்றொரு கயிறிலே இடுவார்கள். அந்த அற்புதம் கிடைக்கின்றது. புதிதாக குழந்தைகள் சேர்க்கக்கூடியவர்கள் இந்த ஆடி 18 சேர்ப்பார்கள். பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடிய நேர்கள் பள்ளிக்கூடம் சேர்ப்பார்கள். ஆடி 8ஆம் தேதி என்பது பெரியவர்களுக்கு முன்னோர்கள் விட்டு சென்றவர்களுக்கு திதி திருப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் என்பது ஆடி மாதத்திலே இருக்கின்றது. அதுவும் தாய் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய வீட்டிலே சூரிய பகவானும் இருந்து இருக்க பெறுகின்ற இந்த ஆடி அமாவாசை என்பது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய வருடங்களிலே இந்த ஆடி அமாவாசை என்பது திதி திருப்பணங்களுக்கு மிகவும் சிறப்பு. ஆடி மாதங்களிலே 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தில் 5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவானும் வக்ரகதியிலே இந்த மாதங்கள் இருக்கின்றது என்பது 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை 4 கூடையவரும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே புதன் பகவான் வக்ரகதியிலும் சனி பகவானும் வக்ரகதியிலே இந்த மாதம் என்பது இருக்கின்றது. 4 கூடையவர் 3ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. இதில் நல்லதொரு மாற்றத்தை சிறுதூர பயணங்களிலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை 9ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருந்தாலும் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அற்புதத்தை அள்ளி தருகின்ற ஒரு வகையிலேயே ரிஷப ராசி என்பது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடியவர் ராசியிலே இருந்து மீண்டும் 11ஆம் தேதி 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திற்கு 7லே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே ஆடி மாதம் என்பது ரிஷப ராசிக்கு குடும்ப ஸ்தானங்களிலே கிரகம் இருக்க பெறுகின்றது. 11ஆம் இடத்திலே உங்களுக்கு சந்திர பகவானும் முயற்சி சனாதிபதியும் இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. அதுவும் வியாழக்கிழமையிலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் இங்கே தேவகுருவும் அசுரகுருவும் இணைகின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற காரணத்தினாலே அற்புதமான உயர்வுகளையும் நல்லதொரு மாற்றங்களையும் குடும்ப ஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது. கண்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் ஒரு கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்து கொண்டிருந்த நிலை இந்த மாதங்களிலே நல்லதொரு அமைப்புகளை பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ஸ்தானங்களில் இருக்கின்றது. பொருளாதாரம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. லாபஸ்தானத்திலே 9-10 கூடையவர் இருக்க பெறுகின்றது. வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. புதன் பகவான் 2-5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதியும் வக்ரகதியிலே இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடியது. மதிப்பு மரியாதை அந்தஸ்துகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே 5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளால் நல்லதொரு மாற்றத்தையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது. இந்த 5 கூடையவர் பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளை சொல்லக்கூடிய படிப்புகளுக்கெல்லாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு சிறுதூர பயணங்களிலே வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இந்த ரிஷப ராசி என்பது கலை தொழில்களிலே மின்னக்கூடிய ஒரு ராசி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் தொழிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் சொல்கின்ற வார்த்தைகளிலே நேர்த்தியாகவும் சரியாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி என்பது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரரும் பலமாக 2ஆம் இடத்திலே
இருக்கப்பெறுகின்ற குரு சுக்கிரன் தொடர்புகள் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இதனால் வரை வெளிநாட்டு யோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதங்களிலே வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாடு சென்று பொருளாதாரத்தை பெருக்க வேண்டும், அதிக பொருளாதாரத்திலே செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான உயர்வுகள் இந்த மாதங்களிலே களை கட்டி கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ரிஷப ராசி ஒரு அழகு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இது தத்துவார்த்த ரீதியிலே 2ஆம் இடத்தில் அமையப்பட்ட ராசி, குடும்பஸ்தானங்களிலே அமையப்பட்ட ராசி. சரியாகவும் தெளிவாகவும் யோசிக்கக்கூடியது. உங்களுடைய 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே 12 குடையவர் செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருக்கின்ற இந்த ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு வர இருக்கின்ற ஒரு அற்புதம். 7 குடையவராகவும் விரையாதிபதியாகவும் சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்தில் இருந்து ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி செவ்வாயின் தொடர்பு இருக்கின்ற பொழுது இதனால் வரை கிடைக்காத பொருளாதாரங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகளால் நல்லதொரு மாற்றங்கள். இந்த ராசி என்பது நிலம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கின்றவர்களுக்கு, பயிர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில கோளாறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. நெருப்பு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு சில, அதாவது கீழ்வயிறு என்று சொல்லக்கூடிய ஒரு சில தடை தாமதங்கள், மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம். இளைய சகோதரர்களால் உயர்வுகளையும் கணவன் மனைவிகளுக்குள்ளே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்ற ஒரு அமைப்பு. ரிஷப ராசிக்கு 7 குடையவரும் விரையாதிபதியும் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு திரிகோணத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவிகளால் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அற்புதம். மண்மனை வாகனங்களால் யோகங்களை பெருக இருக்கின்ற ஒரு அமைப்பு. ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே தடை தாமதம் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே 2 குடையவர் 3ஆம் இடத்திலே 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பத்திரப்பதிவுகளிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பது 2 குடும்பஸ்தானம் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு சில சட்ட சிக்கல்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அவர் தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் 3ஆம் இடத்திலே வக்ரகதியால் இருக்கின்ற பொழுது புதன் பகவான் இருந்து அங்கே சூரிய பகவானுடன் 4 குடன் இருக்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில தடை தாமதங்கள் இந்த மாதங்களிலே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பத்திரப்பதிவுகளிலே இருக்கின்ற நேர்கள் கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது தேவ உருவும் அசுர உருவும் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் என்பது ரிஷபராசிக்கார நேர்களுக்கு குட்டி கிடக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 2ஆம் இடத்திலே சுபகிரகம் இருக்கின்றதும் ராசியிலே ஆரம்பத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்றதும் ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதங்களிலே உங்களுக்கு அந்நிய மனிதர்களாலும் நல்லதொரு மாற்றத்தையும் கணவன் மனைவிகளால் உயர்ந்த யோகங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு. உங்களுக்கு 7 குடையவர் 5ஆம் இடத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது கணவன் மனைவிகளால் கணவன் மனைவிக்கு கணவனாக ஒரு எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாஷையில் பூர்த்தியாகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே ரிஷபராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் 2 விசேஷங்கள். ஒன்று, பலதரப்பட்ட விசேஷங்கள் என்று சொன்னாலும் ஒரு ஆடி அமாவாசை என்பதை எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 18ஆம் பேருக்கு என்று சொல்லக்கூடிய 18ஆம் பெருக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஆடி பெருக்கு என்று சொல்வார்கள். அந்த பெருக்குகளிலே புதிதாக இதற்கு முன்பு கல்யாணம் நடந்த தம்பதியர்கள் இந்த மாங்கல்ய சாணத்தை பிரித்து பழைய மாங்கல்ய சாணத்தை பிரித்து புதிய கதிர்களில் கோயில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சென்று பெரியோர்கள் நிரம்பிய இடங்களிலே அதை விசேஷத்தை செய்வார்கள். அது பெரியோர்களின் ஆசீர்வாதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, குழந்தைகள் புதிதாக பள்ளிக்கூடம் சேர்க்கக்கூடியவர்களும் இந்த ஆடி 18 சேர்ப்பார்கள். இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த ஆடி 18 என்பதும் ஆடி 8ஆம் தேதி என்பது திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதம். அதுவும் இந்த மாதங்களிலே வருடத்தில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசைகளில் மிகவும் சிறப்பாக நல்லதொரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமாவாசையாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக அதை செய்து வர நல்லதொரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். பெரியோர்களின் ஆசி அற்புதம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 18ஆம் தேதி என்பதும் ஆடிப்பெருக்கு நிறைவேறுகின்றது. கண்டிப்பாக சுப விசேஷங்களிலே 2 சுபவிரங்கள் பலதரப்பட்ட விசேஷங்கள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்காக நான் எடுத்து சொல்லி இருக்கின்றேன். அந்த வகையிலே ரிஷப ராசி என்பது அளவுகளுக்கு சொந்தக்காரர். கண்டிப்பாக தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை குருவின் பார்வை உங்களுக்கு. அது மட்டுமல்ல, ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் நல்லதொரு மாற்றம். இந்த 4 குடையவர் 4ஆம் இடத்துக்கு 12லே மறைந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே இருக்க பெறுகின்றது. 9ஆம் இடத்தை தகப்பனார்கள் சம்பந்தப்பட்ட
யோகங்களையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு, ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சிறு தூர பயணங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கலைத்துறையில் மின்னக்கூடிய ஒரு அற்புதம். இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு ஆடி என்பது அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த லாபஸ்தானத்திலே 3ஆம் இடத்ததிபதி இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களில் கிடைக்கின்ற காரணத்தினாலே தாய் தகப்பனார் நல்லதொரு மாற்றம், இளைய சகோதரர்களால் உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இங்கே 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறுகின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை 3ஆம் இடம் இளைய சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடியது. 9ஆம் இடம் ஆரோக்கியம், தகப்பனாரை குறிக்கக்கூடிய அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை, உயர்வுகளே அதிகமாக கிடைக்கின்றது. அந்நிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுடைய 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் 4ஆம் இடத்திலே கேது பகவான் நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது இங்கே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே ஒரு சில தடுமாற்றங்கள் வந்து போகின்ற அமைப்பு, சொத்து சுகங்களிலே தாய்மார்களுக்கு ஒரு சில மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற அமைப்பு இருக்கும். அதே வகையில் இந்த நாளுக்குடையவர் உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சந்திரனுடைய ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலனையும் உங்களுக்கு கொடுக்கின்ற அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே ராகு பகவானை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே அபார வளர்ச்சிகளை பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ராகு பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகத்திலே ஒன்றுக்கொண்டு நட்சத்திர பரிவர்த்தனை செயல்படுகின்ற காரணத்தினாலே அற்புதமான நல்ல மாற்றத்தை ரிஷபராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆடி மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.